ஓம் சாந்தி 11/5/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த கண்கள் மூலம் என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் பழைய உலகத்தின் விஷயங்கள். அவை அனைத்தும் அழிந்து போகும். ஆகையால் இந்த துக்க உலகத்தை புத்தியின் மூலம் மறந்துவிடுங்கள். கேள்வி: மனிதர்கள் தந்தையின் மீது எந்த களங்கத்தை சுமத்தி இருக்கிறார்கள்? ஆனால் அது யாருடைய தவறும் இல்லை. பதில்: இவ்வளவு பெரிய அழிவு என்ன நடக்கிறதோ இதை பகவான் தான் செய்விக்கிறார், துக்கமும் அவர்தான் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். மிக பெரிய களங்கத்தை அவர் மீது சுமத்தி விட்டார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறேன். நான் யாருக்கும் துன்பத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் அழிவை செய்ய வைத்தால் அந்த எல்லா பாவமும் என்னை வந்து சேரும். அது டிராமா பிளான் படி நடக்கிறது. நான் செய்விக்க மாட்டேன். முரளியின் பாடல்: இரவு பயணியே களைப்படையாதே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. எப்படி ஒரு டாபிக் இருந்தால் நல்ல லெக்சர் செய்ய முடியும், அதுபோல பாபா கூறுகிறார், இந்த பாடல்கள் மூலமாக நல்ல லெக்சர் கொடுக்கலாம். நாம் அனைவரும் பகல் யாத்ரீகள் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இரவு யாத்திரை முடிவடைகிறது. பக்தி மார்க்கம் என்றாலே இரவு யாத்திரையாகும். இரவில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஏமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கும். அரைக்கல்பம் இரவு யாத்திரை செய்து கீழே இறங்கி வந்தோம். இப்பொழுது பகல் யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். இந்த யாத்திரையை ஒரே ஒரு முறைதான் செய்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறி பிறகு சதோ பிரதான சத்தியுகத்திற்கு எஜமானர்கள் ஆகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சதோ பிரதான் ஆகுவதினால் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாகவும், தமோ பிரதானம் ஆகுவதினால் கலியுகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகிறோம். சத்தியுகத்திற்கு சொர்க்கம் என்றும் கலியுகத்திற்கு நரகம் என்றும் சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சுகம் கிடைக்கிறது. அடுத்தது பாபா கூறுகிறார், வேறு எதையும் பேச முடியாதவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு செய்தால் போதும். அதாவது சாந்தி தாமம் ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு, சுகதாமம் சொர்க்கத்தின் ராஜ்யம், மேலும் இப்பொழுது இருக்கிறது துக்கதாமம் ராவண ராஜ்யம். இந்த துக்க தாமத்தை மறந்து விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் இங்கே இருந்தாலும் இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதெல்லாம் ராவண ராஜ்யம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த ஷரீரங்களை பார்க்கிறீர்கள், இவை அனைத்தும் பழைய உலகத்தின் விஷயங்கள். இந்த அனைத்து விஷயங்களும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாஹா ஆக போகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, பிறகு பிரம்மா மற்றும் விஷ்ணு. சங்கரருக்கு என்று பெருசா எந்த பார்ட்டும் கிடையாது. அழிவு நடந்தே தீரும். யார் மீது பாவம் ஏற்பட்டுவிடக்கூடாது, அப்படிப்பட்டவர் மூலமாக தான் பாபா விநாசத்தை செய்ய வைக்கிறார். சங்கரர் என்ற ஒரு டம்மி கேரக்டரை உருவாக்கி அவர் மூலமாக நான் விநாசத்தை செய்ய வைக்கிறேன் என்று சொல்கிறார் பாபா. அப்போ யார் மீது பாவம் ஏற்படாது. ஒருவேளை பகவான் அழிவை செய்ய வைக்கிறார் என்றால் அவர் மீது தோஷம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் டிராமாவில் இப்படியெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. இது எல்லையற்ற நாடகம். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. படைப்பவர் பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. தெரியாத காரணத்தினால் ஏழைகள் ஆகியிருக்கிறார்கள். தலைவர் யாரும் கிடையாது. வீட்டில் கூட தந்தை இல்லை என்றால் குழந்தைகள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மற்றவங்க கேட்பாங்க, உங்களை கேட்க கொள்ள ஆளே இல்லையா, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க என்று. அதுபோல் உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு யார் தலைவன் இல்லை.
ஆகையால் நாட்டுக்கு நாடு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. வீட்டுக்கு வீடும் சண்டைதான். ஒரே வீட்டில் குழந்தைகள் தந்தையுடன், கணவன் மனைவியுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. துக்க தாமத்தில் இருப்பதோ அசாந்திதான். இப்படிப்பட்ட துக்கத்தை எல்லாம் பகவான் தந்தை படைக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்கள் துக்கத்தையும் சுகத்தையும் தந்தைதான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். தந்தை ஒருபோது துக்கத்தை கொடுக்க மாட்டார். அவரை சுக வள்ளல் என்று மகிமை செய்கிறார்கள். பிறகு அவர் எப்படி துக்கத்தை கொடுப்பார்? பாபா கூறுகிறார், நான் உங்களை மிகவும் சுகமானவர்களாக ஆக்குகிறேன். ஆகையால் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமமாகும். அதனை சாந்தி தாமம் என்றும் சொல்வார்கள். சாந்தி தாமம் என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. சொர்க்கத்தை பரந்தாமம் என்று சொல்ல முடியாது. பரம் என்றால் தூரத்திலும் தூரமாக இருக்கக்கூடியது. சொர்க்கம் என்பது இங்குதான் இருக்கும். மூலவத்தனம் வெகு தொலைவில் இருக்கிறது. சுகதுக்கத்தினுடைய பார்ட் இங்கேதான் நடிக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சங்கம யுகத்தினர்களாக இருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தினராக இருக்கிறார்கள். ஒரே வீட்டில் தந்தை கலியுகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். மகன் சங்கம யுகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதே போல மனைவி சங்கம யுகத்தை சார்ந்தவர் என்றால் கணவர் கலியுகத்தை சார்ந்தவராக இருப்பார். எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. சில நேரம் மனைவி ஞானத்தில் இருப்பாங்க, கணவர் ஞானத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒத்துழைப்பு கிடைக்காது. வீட்டில் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். மனைவி மலராக மாறிவிடுவாள், ஆனால் அவர் முள்ளாகவே இருந்துடுவார். ஒரே வீட்டில் மகன் நான் சங்கம யுகத்தின் புருஷோத்தம ஆத்மா, தூய்மையான தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இல்லை நீ திருமணம் செய்து கொண்டு நரகவாசி ஆகிவிடு என்று தந்தை சொல்வார். இப்பொழுது ஆன்மீக தந்தை சொல்கிறார், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். இப்போதைய தூய்மைதான் 21 பிறவிகளுக்கும் இருக்கும். இந்த ராவண ராஜ்யமே அழிந்து போகும். யார் மீதாவது விரோதம் இருந்தது என்றால் அவங்களுடைய கொடும்பாவியை செய்து எரிப்பாங்க தானே. அதுபோல தான் ராவணனுடைய கொடும்பாவியை எரிச்சிட்ருக்காங்க. ஆகையால் எதிரி ராவணன் மீது எவ்வளோ வெறுப்பு இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் இது போன்ற விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஆகையால் இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். இனிமையான குழந்தைகளே, தன் மீது கவனம் என்ற காவலை வைத்து கொள்ளுங்கள். மாயா ஒருபோதும் காதையும் மூக்கையும் துண்டித்துவிடக்கூடாது. ஏனென்றால் எதிரி அல்லவா. நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் மாயா உங்களை புயல்களில் பறக்க வைக்கிறது. ஆகையால் பாபா கூறுகிறார், ஒவ்வொருவரும் முழு நாளின் சார்ட்டை எழுத வேண்டும். நான் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன், என்னுடைய மனம் எங்கெங்கே ஓடினது, டைரியில் நோட் செய்யுங்கள். இப்படி தன்னை செக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாயாவும் பார்க்கும், இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க மிகவும் தைரியமானவர்கள், தன் மீது அட்டென்ஷன் இருக்கிறது என்று போயிடும். முழுமையாக காவல் காக்க வேண்டும். மற்றபடி பாபா சொல்றார், உங்கள் குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டே பாபாவையும் நினைவு செய்யுங்கள். சந்நியாசிகள் போல எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாத்தையும் சந்நியாசம் செய்திருவாங்க. ஆனால் பிட்சை எடுப்பாங்கன்னா அதுவும் கர்ம செய்த மாதிரி தானே. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. ஆகையால் இந்த சங்கம யுகத்தையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். நாம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறோம், சர்வோத்தம தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இருக்க வேண்டும். இப்பொழுது நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவசியம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவிதான் கொடுப்பார். இப்பொழுது நாம் பிராமணர்களாக மாறியிருப்பதே தேவதைகள் ஆகுவதற்கு என்று உங்களுக்கு தெரியும். முக்தி தாமத்தை சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் முக்தி தாமத்தை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது.
இங்கு துக்கத்தின் பந்தனம் இருக்கிறது, ஜீவன் முக்தியில் சுகத்தின் சம்பந்தம் என்று சொல்வார்கள். இப்பொழுது துக்கத்தின் பந்தனம் விலகி போகும், நாம் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் ஜெகதம்பா நம்பர் 1 வருகிறார். ஆகையால் நாமும் அவரை ஃபாலோ செய்ய வேண்டும். எந்த குழந்தைகள் இப்பொழுது தாய் தந்தையின் இதயத்தில் இடம் பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் சிம்ஹாசனத்திற்கு அதிகாரிகள் ஆவார்கள். நீங்க பிராமணர்கள் அல்லவா, அதனால எங்க வேணாலும் போங்க, ஆனா தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டுவிடு என்று சொல்லிட்டே இருங்க. விகாரத்தில் போகாதீங்க, விகாரங்களை தானமாக கொடுத்துருங்க, தூய்மையாகுங்க என்று சொல்லுங்க. தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவ கர்மங்கள் அழியும், நீங்கள் மலர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள்தான் மலர்களாக இருந்தீங்க, பிறகு முட்களாக மாறிட்டீங்க. 84 பிறவிகள் எடுத்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தீர்கள். இப்பொழுது திரும்பி போக வேண்டும். பாபா இந்த டைரக்ஷனை இவர் மூலம் கொடுக்கிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், அவருக்கு சரீரம் கிடையாது. நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம், பிறகு விகார வழியில் வருகிறோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் சைலன்ஸ் பலத்தின் மூலம் சயின்ஸ் மீது வெற்றி அடைகிறீங்க. இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் ஆத்மா, நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் வேகமானது. பாபா சொல்றார், ஏரோப்ளைன் பாருங்க, 1 மணி நேரத்திலேயே எங்கிருந்து எங்கே போய் சேர்ந்துடுறது. அதுபோல ஆத்மா ஏரோப்ளைனை விட வேகமானது. ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் ஆத்மா எங்கிருந்தோ எங்கேயோ போய் ஜென்மம் எடுக்கிறது. வெளிநாட்டுக்கு கூட போய் ஜென்மம் எடுக்கிறது ஆத்மா. ஆகையால் ஆத்மாதான் அனைத்தையும் விட வேகமான ராக்கெட். ஆனால் ஆத்மாவில் எந்த மிஷின்ஸும் கிடையாது. சரீரத்தை விட்ட உடனே ஓடிடும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு போக வேண்டும், ஆனால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் அங்கு போக முடியாது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் தூய்மையாக மாறி போவீர்கள், மற்றவர்கள் தண்டனை அடைந்து போவார்கள். அதிகமான தண்டனை கிடைக்கும். சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகையில் ஓய்வாக இருப்பார்கள். கிருஷ்ணர் எப்படி பிறப்பார் என்ற காட்சிகள் எல்லாம் குழந்தைகள் பார்த்திருக்கீங்க. அங்கே எந்த விதமான அழுக்கான விஷயமும் இருக்காது. அவர் பிறக்கும் போது ஒரேயடியாக வெளிச்சம் நிறைந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக மாறுகிறீர்கள். ஆகையால் அதுக்கேற்ற முயற்சியும் செய்ய வேண்டும். சுத்தமான தூய்மையான உணவு முறைகள் வேண்டும். பருப்பு சாதம் அனைத்தையும் விட மிகவும் நல்லது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன் மீது கவனம் என்ற காவலை முழுமையாக வைத்து கொள்ள வேண்டும். மாயாவிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நினைவின் உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்ஹாசனத்திற்கு அதிகாரி ஆக வேண்டும். இரவும் பகலும் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 விகாரங்களை தானம் கொடுத்து விடுங்கள், அப்போது கிரகணம் விட்டுவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். வரதானம், பாபாவின் நினைவு மூலம் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலும் சதா சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மகாவீர் ஆகுங்கள். சதா பாபாவின் நினைவில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சதா திருப்தியாக இருப்பார்கள். ஏனென்றால் ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்தில் மலை போன்ற சூழ்நிலையையும் கூட கடுகை போல அனுபவம் செய்வார்கள். கடுகு என்றாலே ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். சூழ்நிலை மகிழ்ச்சி இல்லாததாக இருக்கலாம், துக்கம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் துக்கத்தின் சூழ்நிலையிலும் சுகத்தின் நிலை இருந்தால் அப்போதுதான் மகாவீர் என்று சொல்வார்கள். என்ன நடந்தாலும் எதுவும் புதிதல்ல என்பதின் கூடவே
பாபாவின் நினைவில் சதா ஒரே சீரான நிலை இருந்தது என்றால் துக்கம் அசாந்தியின் அலை கூட வர முடியாது. ஸ்லோகன்: தன்னுடைய தெய்வீக ஸ்வரூபம் சதா நினைவு இருந்தது என்றால் யாருடைய வீணான விஷயத்தின் மீதும் பார்வை போக முடியாது. ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் தேவாத்மா. இன்று நாள் முழுவதும் நம்முடைய குறிக்கோளை கண்முன் வைத்து அந்த தேவஸ்வரூபத்தை அனுபவம் செய்யணும். தேவதை என்றால் குஷி ஸ்வரூபம். ஆகையால் இன்று எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய குஷியை நான் விடமாட்டேன். நாள் முழுவதும் அந்த முக மலர்ச்சியில் இருக்கணும். குஷியை விடக்கூடாது. இந்த ஒரு பயிற்சி செய்யணும் அல்லது இந்த முயற்சி செய்யணும். அடுத்தது தேவாத்மா என்றாலே ஆத்மா அபிமானத்தில் இருக்கக்கூடியவர். ஆகையால் இன்று நாள் முழுவதும் என்னுடைய நடிப்பை நடித்து கொண்டே ஆத்ம உணர்வில் இருக்கணும். அதே நேரத்தில் தேவாத்மா என்றாலே பிறருக்கு சுகம் கொடுத்து சுகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர். ஆகையால் பிராக்டிக்கலி இன்று நாள் முழுவதும் நான் சுகத்தை கொடுத்து சுகத்தை எடுத்துக்கணும். தேவாத்மா என்றாலே நிர்விகாரி. ஆகையால இன்று நாள் முழுவதும் எந்த ஒரு விகாரத்தையும் வரவிடக் கூடாது. தேவதை என்றாலே மரியாதா புருஷோத்தமன். ஆகையால எண்ணம், சொல், செயல் இன்று நாள் முழுவதும் ஸ்ரீமத் படி இருக்கணும். ஸ்ரீமத் படி நடந்து மரியாதா புருஷோத்தமன் என்ற அனுபவத்தை செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அப்போ எண்ணங்கள்ல உயர்ந்த தன்மை வரும், வார்த்தைகள்ல இனிமை தன்மை வரும், கர்மத்துல ஆன்மீக தன்மை வரும். ஆகையால இன்னைக்கு ஒத்திகை பார்க்கணும். நான் தேவாத்மா 24 ஹவர்ஸ்க்கு நான் தேவாத்மா போல இருப்பேன், தேவாத்மா போல பார்ப்பேன், தேவாத்மா போல பேசுவேன், தேவாத்மா போல சாப்பிடுவேன், தேவாத்மா போல நடப்பேன், தேவாத்மா போல தூங்குவேன். இது ஒரு நாளைக்கு அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி.